இருக்குது ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்க்கு ஆவரேஜ் அவ்வளோதான். என்ன ரீசன்? படம் ஒன்றும் கதை இல்லை ப்ரோ, சும்மா நார்மலாக தான் எடுத்திருக்காங்க, கிளாஸாக இருக்குது அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரிலாம் படம் இல்லை. ஸ்டோரி இல்லை ப்ரோ. அதில் த்ரிஷாவை தூக்கிட்டு போயிடுவாங்க, அவளுக்கு காப்பாற்றுவாங்க, அதுதான் கதையே, மற்றபடி ஒன்றும் இல்லை. ட்விஸ்ட் இருக்குது, நிறையா சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி போய் பேசுவாங்க, அதுதான் ட்விஸ்ட்டு, மற்றபடி ட்விஸ்ட்லாம் எதுவும் இல்லை. பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். தேங்க்ஸ். பிஜிஎம் அனிருத் மாஸ் பண்ணிட்டார் ப்ரோ, இல்லைனா படம் அதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அனிருத் இல்லைனா கம்மியாக இருக்கும் படம். அர்ஜுன் தான் மாசே, அங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி இருந்தார் இங்கே, அதுதான். தலை இருந்தார், தலையை போட்டு அடிச்சிட்டாங்க, அதனால தான் பிரச்சனைங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நம்ம அனிருத் பிச்சு வந்துருக்கிறாப்புல, படம் ஹிட்டு, சரியான ஹிட்டு. செகண்ட் ஹாஃப் தாங்க அல்டிமேட்டு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது படம், பார்க்கலாம். ரொம்ப செம்ம மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருக்குது. அஜித்துக்கு சரியான ஹிட்டான படம் அது. நல்லா வேறு லெவல் தலை படம், சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள், என்ஜாய், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது ப்ரோ. பத்திக்கிச்சு உமாவில் 10 விட்டானுங்க தேட்டரை. ஐயோயோ, ரோஹிணி தான் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம காமெடியாக இருந்தது படம் ப்ரோ. சந்தான செம்ம காமெடி படம் ப்ரோ. மரகத ராஜா ப்ரோ சும்மா வந்துனுக்கிறா ப்ரோ. டாடி என்ன போயிடல ப்ரோ, படவா நல்லா இருந்துரு ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ன ஒய்ஃபை தேடி போகிறார், அவள் தான் கதை வயசு, அவள் தான் சொன்னேன், ஒய்ஃபை தேடி போகிறார், அவள் தான் கதையே. மற்றபடி நான் ஆக்ஷனு பிஜிஎம்மு நம்ம பசங்களாக கட்டுறது, அவள் தான். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, போர்லாம் அடிக்கல அவ்வளோவா, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவள் தான். மியூசிக் சூப்பராக இருந்தது ப்ரோ, செம்மையாக பண்ணிடுறாங்க. படம் எதிர்பார்த்த அளவு இல்லை ப்ரோ. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துருக்கணும் தலைக்கு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான், நான் தளபதி ஃபேன் தான் ஆக்சுவலி. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் எதிர்பார்த்து வந்தோம். சரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. தலை வந்து காமிச்சிருக்க, தலை ஓகே தான், ஆக்டிங் வைஸ் ஓகே, பட் ஆனால் வந்து ஃபேன்ஸுக்கு ஏமாற்றம் தான். ஸ்டோரி வைஸ் மிஸ் அவுட், நிறைய இடத்துல லேக் இருந்தது. ஒரே ஒரு சாங் தான், ஃபஸ்ட் என்ட்ரி சாங், அவ்வளோதான். சாங் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பத்திக்கிச்சு சாங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கூஸ்பம்ப் சீன்ஸ் எதுவுமே இல்லை. இன்ட்ரோல் பிளாக்கும் பெருசாக இல்லை, தலையோட என்ட்ரியும் பெருசாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் இதான். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரோல் பிளாக் நல்லா கொடுத்துருவோம். சரி என்ட்ரி அவர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும்னு நினச்சோம், இன்ட்ரோல் பிளாக்கும் இல்லை. ஒரு தலைக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது ஒன்று சொல்லுவார், லைக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் பெரிய செட்டில் ரொம்ப ஒரு இடத்துல லேக் ஆயிடுது. சடனாக அப்படியே ஒரு அந்த பிஜிஎம் போட்டு கொடுக்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜிஎம் தான் போட்டிருக்காரு அனிருத். லைக் பிஜிஎம் இல்லைனா படம் கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக தான் இருந்திருக்கும். லைக் ஆல்மோஸ்ட் தலைக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தேன், அந்த அளவுக்கு இல்லை. ஒன்றுமே இல்லை ப்ரோ. கதை இது, ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க, தேடி கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான் கான்செப்ட். டக்குன்னு முடிஞ்சிச்சு படம், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு ட்ரிப் மாதிரி கிளம்புறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க பணத்துக்காக, அவ்வளோதான். எப்படி இருக்குது உங்களுக்கு? மியூசிக் ஓகே தான், அந்த ஒரே ஒரு சாங் மட்டும் நல்லாயிருக்கும், அனிருத் வாய்ஸ். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்ல முடியல. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் 2 வருஷம் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு தலைஃபன் வந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்களே, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போயிருக்காங்க. அஜித் மூவியான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஸ்பீடாக போகும் செகண்ட் ஹாஃப். ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ. அது வந்து அந்த உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக ஸ்லோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகணும், செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருந்துச்சு, பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போச்சு, வெறும் ட்ராவல் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபைட் அதெல்லாம் இருந்ததுனால நல்லா இருக்கு. மிச்சப்படி கிளைமேக்ஸ் ஓகே, பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை தலை, அவன் சும்மா சொல்கிறான், ஒன்றுமே இல்லை படத்தில். வில்லனுங்கெல்லாம் தடிக்கு வந்தால் செத்து போகிறாங்க, இவர் ஒன்றும் பண்ண மாட்டார், வண்டி ஓட்டுற தவிர இவர் ஒன்றும் பண்ணல. இவர் படம் நல்லா பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்காதீங்க, நல்லா இல்லை. ஸ்டோரி வைஸில் இல்லை, ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்லோ, உட்காரவே முடியல, சுத்தமாக உட்கார முடியல ஸ்க்ரீனில். அஜித்னா என்ன, அது நல்லா இருக்கணும், தலைனா தலை படம் மாதிரி இருக்கணும். எதுவுமே இல்லை. பத்திக்கிச்சு பாட்டில் ஏன் வருதுன்னே தெரியல, அது பாட்டு வருது, அது பார்த்து ஓட்டு போயிடுது. சவடிக்கா வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பரவாயில்ல, ஆனால் அதுக்கப்புறம் உட்காரவே முடியாது. கதையிலையும் ஒன்றும் இல்லை, வில்லனுங்க அவனுங்களா ஊந்து சாவறானுங்க, இவர் ஒன்றும் பண்ணவும் மாட்டுறாரு. அவரை தான் எல்லாம் நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, அவர் ஃபைட் பண்ணல.
அவரை தான் எல்லாம் அடிக்கிறாங்க, மங்குன்னு அவரை அடிக்கிறாங்க. பாருங்க ப்ரோ, அவன் வந்து வயிற்றுச்சலில் பேசுகிறான் ப்ரோ, காண்டில் பேசுகிறான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ வந்தது. அவன் தளபதி ஃபேன் ப்ரோ, அதனால எல்லார்ட்டையும் பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் நெகட்டிவ் ரிவ்யூ குத்துனு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தோட இமேஜை கெடுக்கிறான் ப்ரோ. தலை பண்ணால் நல்ல படம் பார்ப்போம், என்ன இருந்தாலும் நல்ல படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இதை போய் எப்படி இது எப்படி தலை பார்க்க முடியும்? இது கோட்டு ரிலீஸ் ஆகும்போது முட்டை கொடுக்குறான் ப்ரோ, இப்படி முட்டை கொடுக்குறான். கோட்டு நல்லா இருந்துச்சு, உனக்கு கோட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு மாயாஜால் இன்னும் 2 மணி நேரத்தில் டிக்கெட் இருக்கு, என்னால் போக முடியல விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு படத்துக்கே இப்போ நான் போக போகிறது இல்லை, ஏன்னா முடியாது, உட்கார முடியாது. சரி, ஸ்டோரி வைஸாக பிடிக்கலையா இல்லை ஸ்டோரி வைஸ்லாம் நல்ல கதை, ஸ்க்ரீன் பிளே தான் சரியில்லை. அது அவ்வளோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். அஜித் தலை மாதிரி காட்டிருக்கலாம், தலையாக காட்டினா தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் உண்மையாக சொல்கிறோம், தலை மாதிரி காட்டினாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப மாஸ் ஓப்பனிங்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். விஸ்வாசம் இருந்த மாஸ் ஓப்பனிங்லாம் இது டேய் வேஸ்ட் சட்டையில் விஸ்வாசம் இருந்த மாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கலாம். சாங் இன்னும் ஒரு சாங் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம், அது நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் மங்காத்தா வச்சு தான் நான் பேசியிருப்பான். இந்த படத்துக்கு அப்படி தான் குட் பை டக்லி நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இவங்களோட லாஸ்ட் படம் வந்து லியோ தான். படம் சூப்பராக இருக்குது, அஜித் ஆக்ஷன்லாம் செமையாக இருக்குது, நல்லா இருக்குது, செமையாக இருக்குதுங்க. படம் சரியாக இருக்குதுல்ல, அஜித், த்ரிஷா, அர்ஜுன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி என்னன்னு தெரியும், செகண்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக தலை பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்ஷன், ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாமே. மியூசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ, ட்விஸ்ட்டு தான் படமே ஃபுல்லாக, ஸ்லோவாக போவோம் ஆனால் பார்க்கலாம், நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ஒரு படமே மெயினாக, ட்விஸ்ட்டு தான் ஃபுல்லாக இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கு ப்ரோ. ஆனால் சைலண்டான மூவி, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. எல்லா விஷயமும் பிடிச்சிருந்துச்சி, பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால நல்லா இருந்துச்சு, ஃப்ளோவாக இருந்துச்சு, எதுவுமே நிற்கல, லேக்கே இல்லாமல் போச்சு. அவ்வளோ அஜித்காக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி லாஸ்ட்டாக வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் வேறு ஒன்று நினைப்போம், கரெக்டாக வேறு ஒன்று கண்டிப்பாக போய் பார்க்கணும். நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? மேக்கிங் நல்லா இருந்துச்சு, தலை யூஷுவல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரீமேக் தான், இது ரீமேக் படம் தானே, ரீமேக் படம் தான். அது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் எடுத்திருக்காங்க. தலை வந்து அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரியே இருந்தது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்லை படம் உண்மையாகவே நல்லா இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸில் ரொம்ப பிடிக்கும் படம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபேமிலி பயங்கரமாக கவர் ஆகும். கான்செப்ட் சின்ன கான்செப்ட், அதுதான் எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப சின்ன கான்செப்ட். கடத்தல், கண்டுபிடித்தல், இவ்வளோ தான் கதை. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, போர் அடிக்காது அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அஜித் சார் ஆக்டிங் எல்லாருமே பிச்சுட்டாங்க, ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பர். பட் ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு முக்கியமாக இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக செட் ஆகும் படம், பார்க்கலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் தானே கொஞ்சம் லேகாக நம்பர் இருக்குது, மற்றபடிலாம் ஓகே தான். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, நல்லா எடுத்துகிட்டு போய் இன்ட்ரோலாம் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு, மற்றபடி ஓகே. நல்லா இருந்துச்சு. இல்லை கதை ஸ்டோரி நல்லா தான். பட் நல்லா இருந்துச்சு படம், மியூசிக் நல்லா இருக்குது, எவ்ரி இஸ் குட். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எப்பவுமே அஜித் சார் நல்லா அடிப்பார், நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. நீங்களும் பாருங்கள். ட்ராகா இருக்கா ஏதாவது படம்? இல்லை நல்ல ஒரு மூவி, பார்க்கலாம், வாட்சபிள். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஆக்டிங், தலை ஆக்டிங் தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குண்ணா. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? தலை வந்து தேடி போகிறார் த்ரிஷாவை தேடி. ஸோ படம் ஃபுல்லாக அதுதான் டேரக்டர் காமிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபயராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ லீனியராக போகுது, செகண்ட் ஹாஃப் பத்திச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் தரமாக போகும். அஜித் ஆக்டிங் காண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அஜித் ஒரு ஃபேமிலி மேனாக நான் ஒய்ஃபை ஒரு பக்குவமாக ஹேண்டில் பண்ணி தரமாக பண்ணியிருக்காப்புல ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த மாதிரி அஜித்தை பார்த்து நம்ம ஒரு நியூ அஜித்தை பார்க்குறோம். இந்த படத்தில் நியூ அஜித்தை பார்க்கலாம், பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி நான் எந்த படத்துலையும் அஜித் பார்த்ததே கிடையாது. மங்காத்தாவோட பிளாஸ்டாக இருக்குது, ஒரே பாட்டு. நான் செகண்ட் ஹாஃபில் ஒரே பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்காண்டி நம்ம படத்தை உட்காந்து பார்க்கலாம். அஜித் ஏகே ஃபேன் நான் சொல்கிறேன், அந்த பாட்டுக்காண்டி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் பிரிச்சிட்டாருண்ணா. ஆரவ் செம்மையாக நடிச்சிருக்காருண்ணா, அஜித்தோட செம்ம ஆக்டிங்ண்ணா. ஆரவ்ண்ணா மிரட்டிட்டாருண்ணா. அவர் தானா படம்
மாசார் செகண்ட் ஹாஃபில் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அந்த மாதிரி படம்னா அது நல்லா இருக்கு தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேகாக இருக்காமல் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் தரமாக இருந்தது படம். ரொம்ப 2 வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு வெயிட்டான படம். ஆனால் அடுத்தது குட் பேட் அக்லி இருக்குது, அதில் செய்யலாம். கிளைமேக்ஸ்லாம் நல்லா தான் தலைவா இருந்தது. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. தலைக்காகவே 4 தடவை படத்தை பார்க்கலாம். எல்லோரும் போய் பாருங்கள். 2 வருஷத்துக்கு கழிச்சு வந்தது ஒர்த்தா ப்ரோ? கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. தலைனாலே ஒர்த்து தான் ப்ரோ. படத்தை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். தலைக்காகவே படத்தை பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ த்ரிஷா சீன்ஸ்லாம் பக்கா தான் ப்ரோ. தலை மாசு தான். செகண்ட் ஹாஃப் எல்லா பத்திலும் இப்போ வர பத்திலாம் உழப்பிடுறாங்க. ஆனால் இந்த பத்தில் செம்மையாக இருக்குது செகண்ட் ஹாஃப். தாராளமாக பார்க்கலாம். த்ரிஷா எல்லா ஹீரோவையும் ஏமாத்திடுறாங்க ப்ரோ. அதுதான் பாவமாக இருக்குது பார்க்க. கடைசியில் தலைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு லவ் சீனு, தலையோட சென்டிமெண்ட், லவ் எல்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குது. படத்தை தாராளமாக பார்க்கலாம். வேறு லெவலுக்கு ஜி. அனிருத் மியூசிக்கு, அர்ஜுன் ஆக்டிங்கு, தலை ஆக்டிங்கு, டைரக்டர் மகி திருமணி வேறு லெவலில் இருக்குது ஜி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்கும், வந்து பார்க்கலாம் எல்லாருமே. கிளைமேக்ஸு ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ஜி. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு மகி திருமணி. திருப்பி இன்னொரு படம் பண்ணலாம் தலையை வச்சு, நல்லா இருக்குது படம். பயங்கரமாக இருந்தது. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்த படத்தில்? எனக்கு விஷுவலாக ரொம்ப பிடிச்சது. சினிமாட்டோகிராஃபி லைக் எல்லாமே ஸ்டோரி லைக் இப்போ இது வரைக்கும் அஜித் சார் பண்ணதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. எனக்கு தெரியல எப்படிங்கிற பயமாக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எனக்கு தலை பிடிக்கும், அதனால் படமும் நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஓகேவா? ஒரு வேர்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்களே, போதும் போதும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கான்செப்டே? இல்லை நார்மல் தலை கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதேதான் சூப்பராக இருக்குது மியூசிக். வேற மாதிரி ப்ரோ படம் ப்ரோ. சத்தியமாக இவ்வளோ நாள் எதிர்பார்த்தது அந்த மாரி படம் ப்ரோ. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு படத்தில்? லவ் தான் தலையோட கேரிங், லவ் எல்லாமே தான். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை வந்து சரியாக புரியாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது படம். பத்திச்சு வேறு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த படம் பிரேக் டவுன் ரீமேக் தான். பட் இங்கே வந்து என்னென்னா அந்த அஜித் த்ரிஷா அந்த ஆங்கிள் கொஞ்சம் ஒய்ஃப் ஹஸ்பண்டு இப்போ பிரிஞ்சா வந்து நம்ம சேரணும் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் புதுசாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் ஸ்டோரி செட்டப் பண்ணுறதுக்கு அந்த என்ன நடக்குதுன்னு செட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபைட்டு இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல படம் தான். மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டான தமிழ் படம், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் லேக் இல்லை. பட் இந்த கதையில் வந்து நீங்கள் யூஸ்வலாக அஜித் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் படம், மாஸ் சீன்ஸு, ஒரு ஸ்லோ மூவாக நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கமர்ஷியல் படம். ஃபேமிலிஸ் தான் பார்க்கணும் மெயினாக. படம் கம்ப்ளீட்டாக அது அஜித் மூவி இல்லை, மகி திருமணி மூவி தான். ஸ்டோரி பேஸ்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாமே இப்போ எல்லா படத்துலையும் எழுதுனா அஜித்தை மாசாக காட்டிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஓரியன்டாகவும் உமன்ஸ் பற்றி பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட பிரேக் டவுன் சேர்ந்து இருக்குது. ஓகே ஃபைன். செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா படம்? ஓகே ப்ரோ. அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறோம். படம் நல்லா தான் இருக்குது. மியூசிக் அனிது வேறு லெவலில். பிஜிஎம்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. அஜித் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேணா லேக்லாம் அடியில் கரெக்டாக போயிட்டுருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? ஃபைட்லாம் நல்லா இருந்தது. அந்த கேமரா எடுத்த ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எப்படி போகுது? போர் அடிக்கிற மாதிரியா இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்? இல்லை எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு உங்களுக்கு பொறுத்தவரைக்கும்? கார் சீன் ஒன்று நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஆங்கிள் எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஃபேமிலி பார்க்கலாம்ல? ஏன் பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. தலைக்கேற்ற படம் தான், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. தலை மாசாக இருக்காரு. என்ன விஷயம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு? நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாம் ஓவராலாக தலை வர சீன் எல்லாமே பயங்கரம் தான் ப்ரோ.